முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்புல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வகுப்புல நம்ம துணை குடியரசுத் தலைவரை பத்தி பார்ப்போம். ஸோ துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றது ஒரு பதவி மிக முக்கியமானது. ஸோ இந்த துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய விதிகள் அப்படின்னா 63 முதல் 71 வரை, 63 முதல் 71 வரை. ஸோ விதி 63 என்ன சொல்லுது அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. துணை குடியரசுத் தலைவர் என்னது, ஒருவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து 64 ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப என்னது முக்கியம். 64 பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத் தலைவராக செயல்படுவார். பதவி வழியில மாநிலங்களுடைய ராஜ்யசபாவுடைய தலைவராக செயல்படுவார், அதாவது சபாநாயகராக இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பதவி வழியில மாநிலங்களவையின் அவைத் தலைவராக செயல்படுவார். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் அப்படி சொல்றாங்க. எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன், அந்த ராஜ்யசபாவில் சேராத ஒரு நபர் அந்த ராஜ்யசபாவுடைய தலைவராக இருக்கிறாரு. எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் அப்படி சொல்றோம், சேர்மன் அப்படி சொல்றோம். ஸோ இதுல நாம அதே மக்களவையில் நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்றோம், சபாநாயகர் அப்படின்னு சொல்றோம். அதே ராஜ்யசபாவில் என்ன சொல்றோம், சேர்மன் அப்படின்னு சொல்றோம். ஸோ எக்ஸ் ஆஃபீஸோ சேர்மன் அப்படின்னு சொல்றோம். பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத் தலைவராக செயல்படுறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின் அப்படியே டிட்டோவா கேட்பாங்க. அடுத்து 65 ஆக்டிங் பிரசிடென்டா இருப்பாரு. ஸோ குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பணியை யார் ஆற்றுவார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் செய்வார். ஸோ குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பணியை எப்போ செய்வார் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இறக்க நேரிட்டா, அது பதவி இல்லை அப்படின்னாக்கல, இது போன்ற காலகட்டங்களில் அல்லது பதவி நீக்கப்பட்டாக்கல, அப்போது அந்த பணியை எப்போ செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பணியை துணை குடியரசுத் தலைவர் செய்வார். அப்படி செய்யும் பொழுது குடியரசுத் தலைவருக்கான என்னென்ன சலுகைகள் வழங்கப்பட்டதோ அத்தனை சலுகைகளும் எடுத்துப்பார். இப்போ குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கும் போது இப்போ ஸ்பீக்கராக அவர் இருக்கலாமா, சேர்மனாக இருக்கலாமா அப்படின்னா இருக்க முடியாது. சரியா? குடியரசுத் தலைவருடைய பணியை செய்யும் பொழுது ராஜ்யசபாவுடைய சேர்மனாக அவர் என்னது செயல்பட முடியாது. ஸோ குடியரசுத் தலைவராக மட்டும்தான் என்னது செயல்படணும். இது எவ்வளவு நாட்கள் இருக்கலாம் அப்படின்னா 6 மாதங்கள் வரை, 6 மாதங்கள் வரை. ஏன் அப்படின்னா, ஸோ 6 மாதங்களுக்கு ஒரு முறை நாடாளுமன்றம் கூடணுன்றது விதி. அடுத்து நாடாளுமன்றம் கூடும் போது என்ன பண்ண, குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வாங்க, அதான் ரூலு. ஸோ அடுத்து 66 விதி 66 அப்படின்னா தேர்தலை பற்றி சொல்லுகிறது. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பற்றி சொல்கிறது. இந்த தேர்தலில் நீங்க ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுல என்ன அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பங்களிப்பாங்க, ஸோ வாக்காளர் குழு தான் பங்கேற்கும். அந்த வாக்காளர் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க, நியமன உறுப்பினர்கள் தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் என்னது பங்கு பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் இங்கே இவருடைய இந்த தேர்தலில் யாரு, இவங்களும் வாக்காளர் குழு தான் பங்கு வருவாங்க. ஆனால் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் 2 அவை மட்டும் தான் செய்யும். ஒன்று லோக்சபா அண்டு ராஜ்யசபா. லோக்சபா ராஜ்யசபா இந்த 2 அவையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஓட்டு போடுவாங்க. ஸோ லோக்சபாவும் ராஜ்யசபாவில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் எம்பி மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, எம்எல்ஏ கிடையாது. இதில் நியமன உறுப்பினர்கள் வருவாங்க, சரியா, தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க, அனைத்து உறுப்பினர்களையும் என்னது பங்கு பெறுவாங்க. யாரோடைய தேர்தலில், துணை குடியரசுத் தலைவரோட தேர்தலில். அடுத்து இவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். ஸோ பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடியது 67. இவருடைய பதவி காலம் என்னது 5 ஆண்டுகள், அதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அவர் பதவியேற்ற நாள் இருந்து அது என்னது கணக்கீடு செய்யப்படும். அடுத்து 68 என்ன சொல்ற அப்படின்னா காலியிடம் நிரப்புதல். ஒருவேளை துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியா இருந்துச்சு அப்படின்னா அது வெகு விரைவாக என்ன பண்ணும், நிரப்பணும். ஸோ எவ்வளவு காலங்கள் அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டாங்க, வெகு விரைவாக அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வெகு விரைவாக நிரப்ப வேண்டும், வெகு விரைவாக என்னது நிரப்ப வேண்டும். அடுத்து 69 அப்படின்னா இவருடைய பதவி பிரமாணம், இவருடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடியது 69. ஸோ அடுத்து 70 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆக்டிங் பிரசிடென்ட்டுக்கும் இந்த 70க்கும் நீங்கள் வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ 70 என்ன அப்படின்னா தற்செயலான நிகழ்வுகளில் துணை குடியரசுத் தலைவரின் செயலாற்றுகை. ஸோ தற்செயலான நிகழ்வுடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது. உதாரணமாக அப்படின்னா குடியரசுத் தலைவர் வெளிநாடு பயணம் மேற்கொண்டாரு, அப்போ அந்த பதவியை என்ன செய்வார், ஸோ தொடர்பு கொள்ள முடியாத நிலையோ அல்லது குடியரசுத் தலைவர் இருக்கிறாரோ அலுவலக பணியை செய்ய முடியல அப்படின்ற நிலைமைகளில் என்ன பண்ணுவாடி அந்த வேலையை என்னது செய்வார். ஸோ துணை குடியரசுத் தலைவர். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அல்லது குடியரசுத் தலைவர் தேர்தல் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் யார் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் தீர்த்து வைப்போம். உச்சநீதிமன்றங்கள் என்னது தீர்த்து வைக்கும். சார் இதில் நான் எது சார் முக்கியமாக படிக்கணும் அப்படின்னா, ஸோ 64 65 கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதே போல் 71 படிக்கணும். ஸோ பாருங்கள் 64 என்னது
பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார். பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார். அடுத்து 65 ஆக்டிங் பிரசிடென்டா இருப்பார். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பணியை செய்வார். இது 70 என்னது தற்செயலான நிகழ்வுகள், சரியா, உடல்நிலை குன்றுதல், ஸோ அலுவலகம் வர முடியாத நிலை, அது போல காலங்களில் என்னது துணை குடியரசுத் தலைவர் அந்த பணியை செய்வார். இப்படி செய்யும் போது ராஜ்யசபாவுடைய சேர்மனா என்னது இருக்க மாட்டார். குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கும் போது ராஜ்யசபாவோட சேர்மனாக இருக்க மாட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஒரு முறை சொல்லிடுவோம். 63 என்னது துணை குடியரசுத் தலைவர் ஒருவர் இருக்கணும். 64 பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார். 65 ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருக்கணும். 66 தேர்தல். 67 பதவிக்காலம். 68 காலியிடம் நிரப்புதல். 69 பதவி பிரமாணம். 70 தற்செயலான நிகழ்வுகளில் துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். 71 குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் உச்ச நீதிமன்றம் என்னது தீர்த்து வைக்கும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால். ஸோ இது இந்த கொடுத்துருக்கிறத நீங்கள் ஒரு முறை சரியாக எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக தான் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். துணை குடியரசுத் தலைவரில் அவருடைய அதிகாரங்கள் பார்க்க போகிறோம். ஸோ விதி 64 என்ன சொல்ற அப்படின்னா பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்லுது. பதவி வழியில் மாநிலங்களவையின் அவைத்தலைவராக செயல்படுவார்னு சொல்லுது. அடுத்து 65 ஆக்டிங் பிரசிடென்ட்டாக இருப்பார். ஸோ குடியரசுத் தலைவர் இல்லாத போது அந்த பணியை யார் செய்வார்? துணை குடியரசு செய்வார். அதிகபட்சம் எத்தனை அப்படின்னா 6 மாதங்கள் வரை. 6 மாதங்கள் வரை. அப்படி செய்யும் போது மாநிலங்களவையின் அவைத்தலைவர் பதவியை வகிக்க முடியாது. அப்படி செய்யும் போது மாநிலங்களவையின் அவைத்தலைவர் என்ற பதவி என்னது வகிக்க முடியாது. அடுத்து இவருடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருடைய சம்பளம் வந்து 4 லட்சம். இவருடைய சம்பளம் வந்து 4 லட்சம். இந்த சம்பளம் வந்து இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. இதற்கு நாடாளுமன்றத்தின் அனுமதி தேவை கிடையாது. அப்போ இவருடைய சம்பளம் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவருக்கான சம்பளங்கள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. அப்ப எப்படி சம்பளம் வாங்குறா அப்படின்னா மாநிலங்களவையின் அவைத்தலைவர் என்ற முறையிலேயே சம்பளம் பெறுகிறார். மாநிலங்களவையின் அவைத்தலைவர் என்ற முறையிலேயே சம்பளம் பெறுகிறார். ஸோ இவருடைய சம்பளம் 4 லட்சம் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது. அடுத்து விதி 100 என்ன சொல்றது அப்படின்னா இவருக்கான காஸ்டிங் ஓட். காஸ்டிங் ஓட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மசோதா சமநிலை ஏற்படும் போது உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு மசோதா கொண்டு வராங்க. மசோதாவுக்கு 50% நபர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, 50% நபர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ எந்த முடிவும் எட்டப்படவில்லை அப்படின்னு இருக்கும்போது தன்னுடைய வாக்கை செலுத்தி எதிர்ப்போ அந்த மசோதாவை நிராகரிக்கவோ அல்லது அந்த மசோதாவை ஏற்கவோ இவரால் முடியும். ஸோ இந்த இவருடைய முடிவுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இந்த முடிவு தான் என்ன அப்படின்னா இவருடைய முடிவு வாக்கு தான் என்ன சொல்றோம் அப்படின்னா காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை சொல்லக்கூடிய விதி அப்படின்னா 100. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க காஸ்டிங் ஓட்டு என்ன விதி அப்படின்னு கேட்டுவாங்க. ஸோ இது இவருக்கும் பொருந்தும், ஸோ மக்களவை சபாநாயகருக்கும் பொருந்தும் இதே விதி. மக்களவை சபாநாயகருக்கும் பொருந்தும், மாநிலங்களவையுடைய சபாநாயகர் சேர்மனுக்கும் இது பொருந்தும். ஸோ உங்கள் துணை குடியரசுத் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம பிரதமரை பார்க்கலாம்.